அதிமுக பாஜக உறவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக கூட்டணின்னு சொல்றது, பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றது. அமித்ஷா அடுத்த கூட்டணி ஆட்சியில அதிமுக சார்ந்தவர் தான் தலைவராக இருப்பாருன்னு சொல்றாரு. இந்த கூட்டணி நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க பார்வையில இந்த கூட்டணி எப்படி? நீங்க எல்லாத்துக்கும் அந்த கேள்வி எழுப்பி பதில் பெறணும்னு நினைக்கிறீங்க. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை பத்தி சிந்திக்கிறதுக்கு, இந்த இதுகளை பத்தி சிந்திக்கிறதுக்குன்னு எனக்கு நேரம் இருக்கான்னு பாருங்க. அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இங்க சேர்றாங்க. எனக்கு இதுல இருக்கிறது, ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்தியாவை யார் ஆள்வது அப்படிங்கிற இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தால் அது அது அவருக்கு பலனை தந்துருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவை யார் ஆள்வது, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட கூட்டணி வச்சு அது 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 தேவையற்ற சுமையா தான் நம்ம தேவையற்ற சுமையா தான் பார்க்கணும். அதுல இப்ப இந்தியாவை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட இந்த அணியெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 15 எம்பி, மத்தியில் 2 அமைச்சர் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது அந்த இடத்துல அந்த கணிப்பு தவறா போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் என்னோட கருத்து. யாரும் தலையில்லை, நாகரிகம் யாரும் தலையில்லை. யாரு செல்வ பெருந்தகன் எது காங்கிரஸ் அண்ணன் ஐயா மேல அன்புல நான் தான் பார்க்க போறேன். எல்லாரும் பார்ப்பாங்க. ஐயா மேல பெரிய மதிப்பு மரியாதையும் தமிழ் சமூகத்துல பிறந்த எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டை சரி செய்யணும்னு நினைச்சாரு. தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற வன்னியர் சமூகம், பாட்டாளி சமூகம், படையாட்சி சமூகம், அது கல்வியறிவு பெற்று மேம்பட்டு அந்த அன்றாடங்காட்சிகளாக உழைக்கும் மக்களாக இருக்கிற மக்கள் வாழ்க்கையில உயரணும்னு அரும்பாடாற்றி வன்னியர் சங்கம்னு ஒண்ணு. ₹1 சேகுவாராக்கு அப்புறம் அவன் மோட்டர் பைக்கில் போனா, இவர் மிதிவண்டியில போய் சைக்கிள்ல போய் ஊரா போய் ₹1 ஏழை மக்களுக்கு ஊசி போட்டு வைத்தியம் பார்த்தவர் எங்க ஐயா மருத்துவருங்கிறத நான் அறிவேன். ஏன்னா அவர் மகன் மாதிரி 10 வருஷம் அவர் கூட இருந்து வளர்ந்த பையன். அதனால அவரை தனிப்பட்ட முறையில் தெரியும். தமிழர் இந்த சமூகத்தின் மீது அவருக்கு பெரிய பற்று பேரார்வம் உண்டு. அதுல தான் சார்ந்த சமூகம் மேம்படணும்னு உழைத்த பெருமகன். அதுல இன்னைக்கு அவர் 45 ஆண்டு 50 ஆண்டை தொடப்போகுது. அவர் அர்ப்பணிப்பும் உழைப்பும். கட்சிக்குள்ள சின்ன முரண், அது ஒரு செல்ல சண்டை. அது அப்பா பையனுக்குள்ள எந்த வீட்டுல சண்டை இல்லை, எந்த கட்சிக்குள்ள கருத்து முரண் இல்லை. அதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க தோன்றதுனால அந்த காயம் விரியுது. நீங்க அமைதியா விட்டுட்டீங்கன்னு ஆறி போயிடும். உறுதியா சந்திப்பேன். அதுக்கு நான் நேரம் ஒதுக்கி நானும் பல வேலைகளா இருக்கேன். உரிய தருணத்துல 2 ஐயாவையும் பார்ப்பேன். பெரியையும் பார்ப்பேன், சின்னையும் பார்ப்பேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.